ஹாய் செலகுட்டீஸ், நாங்கள் தாங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு லைவ்லேயும் கேட்டிருந்தீங்க என்னன்ட்டு. ஆனால் நான் குட்டிக்கிட்ட வந்து அது வேற மாதிரி சொல்லிட்டேன். அவங்களும் நம்பிட்டாங்க. நானும் வந்து நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், ஏன் இந்த ப்ராங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஸோ என்ன ப்ராங்க்குன்றது தானே பார்க்குறீங்க. செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும், ட்விஸ்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்ட், ஐ எம் ப்ரெக்னென்ட், அதுதான் ப்ராங்க்கு. எப்படி திமிங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் குட்டி சொல்ல போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. அவங்க வந்து இன்னைக்கு நான் சமைக்கிறதுக்கு காய்கறிலாம் வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ வந்து வாங்கிட்டு வரத்துக்குள்ளே நம்ம கேமராவை ரெடியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து அதுக்குள்ளேயே மைக்கெல்லாம் நம்ம வந்து ஒலிக்க வச்சுருவோம். அதான் சொன்னேன், கடைக்கு போயிருக்காங்க இல்லையா, வருவாங்க. நம்ம வந்து லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி தூங்கிட்டு இருப்போம், வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கதையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. இருங்க, நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு வரலாம். வெயிட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை செட் பண்ணிடலாம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து லைட்டை போடட்டும். ஓகேவா? நம்ம அதுக்குள்ளேயே மைக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். லைட் அடிக்குதா மைக்கில், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பின் பக்கமாக லைட் செட்டை போட்டுக்குவோம். பயமாக இருக்கு வேற இந்த ப்ராங்க் வேற பண்ணுறது. ஐயோ ஐயோ. 15 minutes later. லைட்டு கூட போடாம தூங்கிட்டு இருக்கா. இவ்வளவு சீக்கிரமா இன்னும் தூக்கம். கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என்னடி தூக்கம் உனக்கு? காயெல்லாம் வாங்கி வந்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோ. அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன அதுக்குள்ளே தூக்கம் உனக்கு? அதுக்குள்ளே தூக்கம்னு கேட்டேன். நான் வரதுக்குள்ளே தூங்கிட்டேன். நான் வந்தா தானே தூங்குவேன். அதுக்குள்ளே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டா இருக்குது. தெரியாம வந்து சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டியாமோ? ஏய், என்ன கத்திட்டு இருக்க? சாப்பிட்டியா இல்லையா? எதுக்கு எல்லாம் லைட்டை போட்டு வச்சிருக்க? தூங்க. வந்தாதான் தூங்குவாங்க. சாப்பிட்டியா இல்லையா? உன்னதான் சாப்பிட்டியா? சாப்பிடல. ஏன்? பசிக்கல, சாப்பிடல. இப்படியே இருந்தா சாப்பிடாம இருந்தா அல்சர் வந்துடும், தெரியுமா தெரியாதா? சரி அவரை போ, என்ன பண்றது? வாழ்ந்து சாப்பிடு. வேணாம், அமைதியார். பழம் வாங்கிட்டு வந்துருக்கேன் பாரு, நாளைக்கு ஜூஸ் போடுறது. எந்திரி. வேணாம் குட்டி. என்னாச்சுமோ? என்னன்னு கால் வந்து வாமிட்டா வந்துட்டு இருக்கு. என்ன சாப்பிட்ட? நானா வந்ததான் சாப்பிடுறது. அப்புறம் சிக்கன் சாப்பிட்டேனா? சொல்றேன், அதிகமா சிக்கன்லாம் எடுத்துக்காதனா. சிக்கன் சாப்பிட்டா எப்படி வாந்தி வரும்? கால்ல இருந்து 4-5 வாட்டி வாமிட் பண்ணிட்டேன். அந்த சாப்பிட்டுருக்காங்க வாங்கி எடுத்துருக்கேன். அதுக்கெல்லாம் இல்ல, வயிறு வலியா? வயிறும் வலிக்குதுதான். என்னது வயிற்றாலாம் போல?
வயிறு சரியில்லாம் அப்படிதான் ஆகும். உட்காரு. ரொம்ப வயிறு வலி எடுக்குது குட்டி. உங்களுக்கு எப்பயுமே அப்படிதானே வயிறு வலி அது வலி. ஏய் இது வேற வலி. ஏய் இது வேற வலி. என்ன வலி குட்டி? கால்லாம் வீக்கமா இருக்கு, கொஞ்சம் அழுத்தி விட்டுறியா? வயசான கிளைய மாதிரி காலை அமுக்கு அதை அமுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பேன். கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, தலை வலிக்குது. கால் வலிச்சா வயசான கிளவியா? அவ்வளவு தூரம் நானே மார்க்கெட் போயிட்டு வரேன், எனக்கே வலிக்கல, உங்களுக்கு மட்டும் வலிக்குதா? லைட்டா இந்த பின்ன வர யாரிங்க வச்சா? மயக்கம் வந்து அப்படி பொறுத்து கிடக்குற. லைட்டா கால் நானே டயர்டா இருக்கேன்டி. பார்த்துட்டு வந்தேன். நீ ஏன்டி கால் மட்டும் அமைக்க விடு குட்டிமா ப்ளீஸ் குட்டி. என்னடி இப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குற? எந்திரிச்சு போய் எதாவது சாப்பிட்டு போ. லைட்டா கால் அமுக்க. வாமிட் தானே எடுத்துட்டு இருக்கேன், பாவம் கூட பார்க்க மாட்டியா? என்னத்துக்கு வாமிட் வருது உனக்கு இந்த நேரத்துல? கால் அமுக்க விடு. எனக்கு டயர்டா இருக்கணும். இப்போ ஓவரா பண்ணா எனக்கு கோவம் வரும். என்ன தாமிக்கு தொலைச்ச ஒழுங்கு அமுக்கு காலை. நான் சிரிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன், அது செம்மையா வயிற்று வர வலிக்குது. அமுக்கு குட்டி. ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு அமுக்கு. சரி எனக்கு வேலை வாங்காதான் எந்திரிச்சு போ. எனக்கு வேலை நான் வேலை செஞ்சுட்டு வரேன், நீ வந்து நான் வேலை வாங்கிட்டு இருக்கேன். அமுக்கு அமுக்கு. என்ன இவ்வளவு சீக்கிரமா உனக்கு தூக்கம் இன்னைக்கு? கடைக்கு வேணா, கடைக்கும் வரல, படுத்து தூங்கிட்டு கிடக்குற. வயிறு வலிக்குது. என்ன வயிறு வலிக்குதுன்னா மோர் குடிக்கிறியா? அப்புறம் ஹீட் ஆயிடுச்சா? இல்ல வெயிலுக்கு அது ஹீட்டா இருக்கும். அங்கே கடை வெயில சுத்துறல நல்லா. இது அது இல்ல. வேற என்ன இளவு போதா? அது இல்ல. இதுவும் இல்லைன்னா வேற என்ன? வயிற்றாலதான் போகும். ஆஹா. ஓஹோ அதுவா? ஓஹோ அதுவா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. டேட் ஆயிட்டியா? அந்த மாசம் மாசம் வயிறு வலிக்குமா அதுவா? ஏய் பைத்தியம், எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது வந்தாதான் ஒரு வாரம் எந்திரிக்க. அப்பவே நினைச்சேன் ஒரு வாரம் எந்திரிக்க மாட்டேன். எனக்கு அதுலயே தெரியாம போச்சு. மாசம்னா ஒரு வாரம் எந்திரிக்காம இருக்கேன், அந்த வயிறு வலியா? அது இல்ல, எப்படி சொல்றது தெரியல. அமையர் தூங்க வருது, தெரியல. அமையர் தூங்க வருது. அது சரியாயிடும் ஒரு வாரம் கழிச்சு எந்திரி. ஏய் அது இல்ல, அந்த வயிற்று வலி இல்ல, இது வேற. 10 நாள் வருமே, இது வேற. 10 நாள் நான் படாத பாடு பண்ணுமே வேற. இது வேறன்னு சொல்லிட்டல, புரிஞ்சுக்கணும் நீயே. இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், பொம்பளை சமாச்சாரம். ரொம்ப சமாச்சாரம். பொம்பளை சமாச்சாரமா நான் இருக்கும். பொம்பளை சொல்றேன் ஒரு இளவும் புரியல போடி. நீ எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. எப்படின்னா வாயாதான் சொன்னேன். எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல குட்டி. அமைதியா இரு குட்டி. உட்காரு. என்ன உட்காரு, கை தூக்கி விடு. எந்திரி எந்திரி, போய் சாப்பிட்டு எந்திரிச்சு உட்காருவா. எந்திரிடி. அப்பா வயிறு வலியா? ஏய் ஏய் ஏய், என்ன உனக்கு பிரச்சனை இப்போ? எம்மோ இதை பெச்சுட்டுலாம் நாசம் பண்ணாத. எந்திரிச்சு போய் சிங்கிள் ஏதாச்சும் வாந்தி எடுமோ. எந்திரிமோ. பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காது. வீட்டுல பெச்சுட்டுலாம் வேற இப்பதான் போட்டிருக்கேன். வாமிட் வருது. தள்ளு. எதுக்கு? என்னாச்சு உனக்கு? ஏண்டி நல்லா தான் இந்த போயிட்டு வர வரைக்கும் நல்லா தானே வந்த. என்னாச்சு? வாமிட். ஜுரம் அடிக்குதா? ஜுரம் இல்லையே. ஜுரம் இல்ல, வாமிட் வர மாதிரி. அப்புறம் ஜுரமும் இல்ல, என்னாச்சு? கண்டதை சாப்பிடாதான்னு சொன்னேன். இது வேற, புரிஞ்சுக்கோ. சரி என்னடி புரிஞ்சுக்கிறது? என்னடி உனக்கு? ஏண்டி? ஏய்
பெட்ஷீட் கிச்சு நான் கூட்டிட்டு போறேன். சிங்க்கு காய்ச்சி வரலாம், பாத்ரூம் வச்சு போலாம். எந்தி. இல்ல இது வாந்தி வர மாதிரி இருக்கும், ஆனா வாந்தி வராதுன்னு சொன்னாங்க. வாந்தி வர மாதிரி இருக்கும், ஆனா வாந்தி வராதா? ஏண்டி வாந்தி வர மாதிரி இருக்கும், அதனாடி வாந்தி வராம இருக்கும். இப்ப என்ன உனக்கு சொல்லி ஆகணுமா? சும்மா நோய் இருந்துட்டு நான் மாசமா இருக்கேன், நான் மாசமா இருக்கேன். என்னது? ஏய் என்னடி சொல்ற? நாடி திடீர்னு புதுசு புதுசா சொல்ற. எனக்கு புரியல. I am pregnant. எனக்கு புரியல. I am pregnant. I'm pregnant. Congratulations. சும்மா சொல்ற புரியல எனக்குடி பைத்தியக்காரியே. நான் கிளம்புறேன் குட்டி. நாம திடீர்னு புதுசாலாம் சொல்லிட்டு இருக்க. எங்கம்மா போன? ஏய் என் மாசம் ஆயிட்டேன்னா எங்கன்னா போனாதானா? எப்படி எனக்கே தெரியல. எப்படி என்ன அது விளையாட்டு பண்ணிட்டு எனக்கே தெரியல. விளையாண்டுட்டு இருக்கா. நானே நீ போன பிறகுதான் வந்து இந்த பக்கத்துல ஒருத்தர் இருந்தார்ல, இந்த தாத்தா, அவர் வந்து இப்படி புடிச்சு இது பக்கத்துலயே 2 நாடி துடிக்குமாமே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஏய் நீ விளையாடாத, அமைதியா போகும் விளையாடாத. ஏய் நான் செக் பண்ணி பாத்துட்டேன், பிரெக்னன்ட் தான் வந்துச்சு, பாசிட்டிவ் தான். பாசிட்டிவா? பிளட் செக்அப் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க லூசு மாதிரி. பாசிட்டிவா? பிளட் செக்அப் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க லூசு மாதிரி. எப்படிடி சம்மந்தமே இல்லாம சொன்னா எப்படி? இப்ப என்ன சரி போய் பழமாச்சும் அரிஞ்சு எடுத்துருவேன். என்ன பண்றேன்னு தெரியல. அதுவே எனக்கு பாதி பைத்தியம் பிடிக்குது. டென்ஷன் ஆகணும். எப்படிடி எப்படி ஆரம்பிச்ச? ஐயோ எப்படி ஆரம்பிச்சுன்னு கேக்குறது. இது எப்படி ஆச்சு? என்ன கேள்வி கேக்குற பைத்தியம் மாதிரி? எப்படிமா ஆச்சு? ஏய் எனக்கே தெரியல குட்டி. நம்ம 2 பேர் தானடி இருக்கோம் வீட்லயே. அதான் எனக்கே தெரியல என்ன அந்த மாதிரி ஆயிருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நான் இருக்கோம். நான் எப்படிமா பண்ண முடியும்? எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. ஏங்க இதுக்கு என்ன ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாஸ் ஸ்ட்ராங்கா அப்படிங்க பாஸ். ஆச்சாமோ உன்னால எப்படி ஆகும்? அதானே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் எப்படி பண்ண? என்ன ஆச்சு? எங்க போனேன்? புரியல. நீ என்ன சொல்றது எனக்கு புரியல. ராமோ மாதிரி அதுக்குள்ள வயிறுல பெருசான வச்சு விளையாண்டுட்டு இருக்கியாமோ? சத்தியமா கடுப்பாயிடும். 3 மாசம் சொல்லிட்டாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதுதான். ஏய் 3 மாசமா? அதுக்குள்ள எப்படி 3 மாசம் ஆகும்? என் கூட தானடி இருக்கிற இவ்வளவு நாளா. அதுக்குள்ள எப்படி 3 மாசம் ஆகும்? பைத்தியமாடி நீ. உன் கூட இல்ல, ஆனா இது அது மட்டும் எனக்கு தெரியும். யார் கூட கேட்காது. எந்திரியன் தயவு செய்து எந்திரியன், கொஞ்சம் எந்திரியன். ஏய் எந்திரி. ஏய் என்ன பாரு. எங்கம்மா போனேன்? யாருக்காவது தெரிஞ்சா என் மானவ மரியாதை எல்லாமே மல்லாக்கப்படுத்துக்குமேமோ. எப்படிமா ஆச்சு? ஏய் எப்படி ஆச்சு? என்னதான் ஆவாது. எப்படி ஆச்சு? எனக்கு பேச தெம்புல கேட்டு. வாந்தி எடுக்காதமோ? எனக்கு கொஞ்சம் லைட்டா மாங்காய் ஆச்சிருந்தா. மாங்காய் வேணுமா? நீ கன்ஃபார்மா ஐடிடி. அப்போ இங்க பாரு என்ன. நீ அம்மோ உண்மையிலுமே மாசம் ஆயிட்டியா? ஆமா குட்டி. இதுல என்ன குட்டி விளையாட்டு இருக்கு? ஐயோ காடு. அது எப்படி மூவ் ஆக முடியும்? எப்படி முடியும்னா மாசமா ஆக முடியாதா? எப்படி எனக்கே தெரியலன்னு சொல்றேன்ல. ஒண்ணு சொல்லவே இல்ல. என்னையே மீறி நான் எங்கன்னா அச்சுல போறான் வாயில வந்து இதெல்லாம் பேசாத. எனக்கு இல்ல. சரி இரு பைத்தியம். எப்போ நீ ஏதாச்சும் எனக்கு
ஏதாச்சும் வேணும்ன்றதுனால நீ ஏதாச்சும் எனக்கு சாப்பாடுல ஏதாச்சும் கலை கொடுத்துட்டியா? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. நீ ஆக்குற சாப்பாடு தான் இதெல்லாம் எப்படிமா ஆகும்? எனக்கு தான் தெரியலையே. எனக்கே குழம்புதே. நான் இருக்க வேண்டிய இடத்துல எப்படிமோ இப்படிலாம் ஆகும். இப்படிலாம் நடக்க விட்டுருக்க மாட்டேனே. உன்னை எங்கேயுமே தனியாகவும் விடுறது இல்லை. அதுதான் நானும் யோசிக்கிறேன் என்ன ஆச்சுன்னு. எங்கம்மா போனோம்? ஃப்ரெண்ட்ஸும் கூட எப்பயாவது போனியாம்மா? அன்னைக்கு நானு என் ஃப்ரெண்ட் வந்திருந்தால பைக்ல போனனே. இதுதான் தெரியுதா உன்னை எங்கேயும் போகக்கூடாது ஏன் சொல்றேன்னு. ஆனா அப்ப எனக்கு ஏதோ வாங்கி கொடுத்தாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு எதுவுமே தெரியல குட்டி. சொன்ன பேச்சு கேட்டியா? யாருப்படி போவதுன்னு சொன்னா ஆமா ஆமா என் ஃப்ரெண்டு கூட அன்னைக்கு போனல. ஏன் இப்படி சாவடிற? ஆனா அந்த 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நான் 1/2 மணி நேரம் லேட்டா வந்தேன்ல. நான் எதுக்கும் யாருக்காவது கால் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கவா? அதெல்லாம் வேணாம் குட்டி, அசிங்கமா இருக்கும். வெளியே இந்த மாதிரி டைம்ல பயப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன மயிறு பயம் கொடுத்து கூட நீ தானே. எனக்கு உயிருக்கு எதனா ஆயிடும். உயிருக்கு ஏதாவது மயிருக்கு ஏதாவது ஆயிடும்ட்டு இப்ப எனக்கு தான் அசிங்கமா இருக்குது. நீ பாட்டுல போய் என்ன அசிங்கம்? எப்படிமோ ஆச்சு தெரியாம நடந்துருச்சு. தெரியாம எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஐயோ இப்படி சொல்லணும் புரியும். வேற ஏதோ நடந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாசம் எப்படி ஆகும்? வேணும் அப்படின்னா தானே இருக்க. அது எப்படி உனக்கு இந்த அவசரம்? அப்படி ஒரு வேலை இருந்திருக்கலாம்னு சொன்னா. என் ஃப்ரெண்டு வந்திருந்தால என்ன அப்படி கூட உனக்கு இருந்திருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நீதான். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? நான் தான் காரணமா? நான் எப்படி மாசம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப அதெல்லாம் தெரியாது. ஓ என்னால மாசமானு சொன்னா யாரும் சிரிப்பாங்கடி வெளியில போய் சொன்னா. நான் எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கு எப்படி நான் காரணமாகும்? ஓவரா பிரஷர் எடுக்கக்கூடாது. யாரு கால் பண்ணி சொல்லி எப்படி இந்த விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கா எப்படி பேசணும் தெரியுமா? நீ என்னன்னா பைத்து எந்திரியன் தயவுசெய்து எந்திரிமோ எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போய் என்ன எதுன்னு பாக்கலாமா? எந்திரிவா. உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு வெறி பேத்திட்டு இருக்கு. இப்போ நீ எப்படின்னு இன்னைக்கு இப்ப நீ சொல்லாம எனக்கு வெறி. அம்மா உங்க இங்க பாரு என்னடி ஆச்சு? என்ன காரணம்? எப்படி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ என்னலாம்? எங்க பாருமோ வெறுப்பேத்துறமோ நீ. எங்க போய் பண்ணிட்டு வந்த அப்படி? சத்தியமா இப்ப நான் வெளி ஆயிட்டு இப்ப பாரு. இதுக்கப்புறம்லாம் என் வாழ்க்கை இல்ல. நீ பரவாயில்ல இந்த மாதிரி கேரக்டர்லாம் எனக்கு வேணாம். நான் உன்னை விட்டே போயிடுறேன் பேசாம. எந்திரிமோ என்ன வெறுப்பேத்தாதமோ. எங்க போயிட்டு இப்படி பண்ண தப்பு? என்னை ரொம்ப கடுப்பேத்தி பாக்குறமோ. எப்படிமா ஆன எப்படி ஆனான்னு கேட்டுட்டு இருக்கேன். இப்படி ஒழுங்கா நிக்கிறியா இல்லையா? மயக்கம் வருது கட்டே. மாங்காய் தரவா? மாங்காய் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. மாங்காய் எடுத்துருவாங்க. எனக்கு வச்சுட்டான் ஆயிட்டு இருக்கேன். நீ பாட்டுல மயிறு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எந்திரி. மயக்கம் வருது போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. எப்படி பண்ண? எங்க போன? மயக்கமா இருக்கு. சரி உங்க வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சான். இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. இதுக்கப்புறம் அவன் வச்சிருக்காவோ வேணாம் நீங்க தான் சொல்லணும். பண்ணலாம். அவன் கால் பண்ணலாமா? கால் பண்ணலாமான்னு கேட்டேன். யாருக்கு பண்றது நீ சொல்லு. பண்ண கால் பண்ணலாம்டி. கால் பண்ணி உங்க அம்மாட்ட சொல்லுந்தா சொல்லவா? கால் பண்ணி
ஏய் அசிங்கமான நிப்பாங்கடி எனக்கு 4 மணி நேரம் போனா அசிங்கமா இதுக்கு ரொட்டி என்னடி பண்ண எப்படி ஆக முடியும் அதுக்குள்ளே என்னடி வயிறு இவ்வளவு பெருசா ஓடி இருக்கும் 3 மாசத்துலயேவா அப்ப எப்போ மாசமான எப்போ இதாச்சு இதுக்கப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும் ஒன்னும் புரியலடியே வயிறு வேணா பாக்குறியா வயிறு பாக்குறியான்ட்டு வெறுப்பு ஏத்துறாமோ நீ நினைச்சை குளிருது பண்ணு எப்படி மோன மோ ஏய் வயிறு வலிக்குதுன்னு சொன்னா என்னடி அர்த்தம் இங்க ஓ என்னமோ காரணம் எப்படிமோ ஆச்சு இதெல்லாம் ஏய் எப்படி ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன் நீ பாட்டுல இவ்வளவு அடிக்காம இருந்துட்டு இருக்கேன் எப்படி ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன் அச்சா சாவ வச்சு போட்டுருவேன் நைட்டு சாவு அடிக்கிறேன் இல்லைன்னு மட்டும் பாரு எப்படி ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன் திடீர்னு வந்து இப்படி 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 இருக்கா அப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லிட்டா அதுக்கு மேல எப்படி என்ன இது என்கிட்ட வந்து தைரியமா சொல்லிட்டு இருக்கேன் எப்படின்னு கேட்டுட்டு இருக்க மயிறு மாதிரி பேசிட்டு இருக்க சொன்னதை கேட்டுட்டு இருக்க ஊசா நீ இரு இன்னைக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொல்றேனா இல்லையான்னு பாரு உன்னை பத்தி எரி மயிறு ஏத்திட்டு இருக்கு கால் பண்ணவா வீட்டுக்கு பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் இது என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு கேட்கட்டா கால் பண்ணி ஆட்டியது இரு ரெண்டு கேட்கலாம் பண்றது ஹலோ யாரு என் ஃப்ரெண்டு கிட்ட டவுட் கேட்க போறேன் இரு கொஞ்ச நேரம் ஹலோ டேய் மச்சான் ஹலோ மச்சான் இருமோ பிராங்க் மயிரும் சொல்லிட்டு இருக்காத எனக்கு டவுட்டா இருக்கும் உன் மேல இரு ஒரு நிமிஷம் டேய் மச்சான் நினைச்சு கூட பார்க்கலடா பிராங்க்ன்ற பிராங்க் மோ எனக்கு ரொம்ப இதா இருக்கும் கட்லாம் பண்ணாத மோ நான் பிராங்க்ன்ற யார்கிட்ட கால் பண்ற அறிவில்ல உனக்கு டவுட் கிளியர் பண்ண வேணாமோ என்ன பண்ணுது ஊசு பிராங்கா இது இதுல பேசு எப்படி இதெல்லாம் போய் பிராங்க் பண்ணிக்கிட்டு கிடக்குறேன் பயந்தியா எப்படி பகீர்னு ஆச்சுடி எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க சத்தியமா இது பண்ணும்போது நானே நெஞ்சு பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருந்தேன் எனக்கே பயமா இது என்னெல்லாம் உதவாங்க வரணும் இவர் ஆட்டு அடி துடிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேட்ட பிராங்க் நான் பண்ணிட்டேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உனக்கு எப்படி இருந்துச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் பண்ணி என் மான மரியாதையே போயிருக்கோண்டி நான் அப்படிப்பட்டவளா அப்படிப்பட்ட இல்லதான் இருந்தாலும் பிராங்க்னா அப்புறம் இப்படி எல்லாம் பண்ணா எனக்கு என்னமோ தெரியும் நானே கடைக்கு போயிட்டு வந்துட்டு மயிறு மாதிரி இந்த நேரத்துல பகீர்னு ஆக்குற இந்த நேரத்துல கால் பண்ண வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ நேம் மறந்துருச்சு நீ வேற ஏமோ இந்த மாதிரிலாம் எடுக்கிற எனக்கு வேற ஒரு மாதிரி ஆயிடுச்சுமோ வேற ஏதாவது அசிங்கசிங்கமோ நான் திட்டி இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன் ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன் சிரிச்சிருப்பு உங்க வீட்டுக்குலாம் கால் பண்ணிதான் அப்புறம் அசிங்கமா தானே நினைச்சிருப்பாங்க சரி ஓகே கூல் டவுன் கால் பண்ணேன் கூல் டவுன் ரிட்டர்ன் வேற அவனுக்கு சொல்லணும் வேற சரி ஓகே இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணா சத்தியமா காணாது இந்த மாதிரி பிராங்க்லாம் வேணும் மோர் வீடியோஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உண்மையுமே எது இல்லடி சானிய இல்லையா நான் அப்படிப்பட்ட கேரக்டர் இல்ல வாய மூடு பிராங்க் எல்லாம் பண்ணேன் தெரியும் நீ அப்படி ஒண்ணும் ஆகாது அப்படின்றது எனக்கு தெரியும் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற உன்னை நம்ப வைக்கிறதுக்காக எனக்கும் வந்து கொஞ்சம் பயம் நம்பல ஆனாலுமே எனக்கு டவுட் நடிக்காத இன்னொரு நேரத்துல கால் பண்ணி ஏதாவது பண்ணிருவேன் சரி போனா போட்டமே ஓகே गाइस நம்பிக்கை இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க எப்படி பிராங்க் சும்மா தெரிக்க விட்டும் போல நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு ரிவ்யூ லாஸ்ட் சூப்பரா தெரிக்க விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதோட நெக்ஸ்ட் செம்ம
வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். டாடா பாய்.